அம்மா நீங்க இப்ப வந்து மலேசியாவில் இருக்கீங்களா சிங்கப்பூர்ல இருக்கீங்களா? சிங்கப்பூர்மா, மலேசியாவும் இல்ல, இங்க சிங்கப்பூர் பாருங்க, தான். அந்த ஒருத்தவங்க அந்த நபர் உங்களுக்கு நல்ல உறவா இருந்தவங்க, நல்ல பழக்கமா இருந்தவங்க இறந்தவங்க. இறந்தவங்களுக்கு ஆன்மா வந்து உங்க வீட்டுக்கு வர்றாங்க. அது வந்து இதுக்கு முன்னாடி வரவே இல்லை உங்க வீட்டுக்கு. ஓ இப்பதான் வர்றாங்க, ஆன்மா ரூபமா எடுத்து வர்றாங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்கும் நல்லது பண்றதுக்கும். ஒவ்வொரு வீட்டுகள்லையும் ஒவ்வொரு ஆன்மாக்கள் வந்து அழிச்சிரும். அதே சமயத்தில் ஒவ்வொரு ஆன்மாக்கள் வாழ வைக்கும். இதுவரையும் உங்களுக்கு ஆன்மாக்கள் வந்து பகையாத்தான் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதாவது கஷ்டப்பட்டு இறந்தாங்க. ஏன் உங்களுடைய வீட்டுக்காரர் முதற்கொண்டு வாழ்கிற காலத்தில் நல்லா வாழலை, நேசிக்கிற நேரத்தில் போனார் உங்களை விட்டு. அதுக்கப்புறம் அவர் ஆத்மாவும் சாந்தி அடையலை. சரிதானம்மா? அவருக்கு அவருடைய ஆத்மாவும் சாந்தி அடையல. அதுக்கப்புறம் ஒரு நபர் உங்களுக்கு நல்ல நட்பு ரீதியா வந்தார், தவறான முறையில் இல்லை. அதுவும் உங்க வீட்டுக்காரே கட் பண்ணி விட்டாரு. ஹலோ, கட் பண்ணி விட்டாரு. ஏன்னா உங்களை வந்து யாரும் பார்க்க கூடாது, உங்கள்ட்ட யாரும் உறவு வைக்க கூடாது. உங்களை வந்து எனக்கு தெரியாது, உங்க ஆத்மா உங்க கணவருடைய ஆன்மா இதுதான் விரும்பும். சரியா? அவர் ரொம்ப நேசிப்பாரு, உங்களை யாரும் பாத்திரக்கூடாது. ரொம்ப ரொம்ப நேசிப்பாரு. அதே மாதிரி யாராவது பார்த்தாக அவ்வளோதான் இவருக்கு அப்படி ஒரு கோபம் வரும். இவருக்கு ஒரு உங்களை மாத்திரம். ஆனால் அவர் 1000 தப்பு செய்யலாம், ஆனால் நீங்கள் வந்து எந்த தப்பும் செய்யக்கூடாது. ஏன் உங்கள் உறவுக்காரங்க வீட்டில் போய் கூட தங்கக்கூடாது அவரு. அதே மாதிரி தான் அவர் இறந்தவர், அவர் ஆன்மா வந்து சாந்தி அடையலை, உங்களை தான் சுத்திட்டு இருக்காரு. இப்ப இந்த பாருங்க, இவர் வந்து இன்னொருத்தர் ஒரு ஒரு பதவியில உள்ளவரு உங்களுக்கு நல்ல உதவிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இறந்து போனாரு சமீப காலத்துல. அவருடைய அது அவருடைய கேதத்துக்கு போய் நீங்க படாத பாடு, மனசு உடஞ்சி சுக்கு சுக்கா போயிட்டீங்க. அதுதான் அவருக்கு நான் வந்து இந்த 8ஆம் தேதி திலக ஹோமம் பண்றேன், நான் பூஜை பண்றேன். கவலைப்படாதீங்க. இந்த பூனைக்கு வந்து பால் வைங்க, அதுல ஒரு எள்ளு ஒரு ஒரு 10 எள்ளு எடுத்து பொடி மாதிரி பண்ணி அந்த பாலில் கலந்து அந்த பூனைக்கு வைங்க. சரியா? அதுக்கு வைங்க. ஆமா, 10 எள்ளு அது கலந்து வைங்க. ஒரு அதாவது கொஞ்சம் பால் வைங்க சாப்பிட்ற அளவுக்கு. சரியா? வைங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சொல்லுங்கம்மா. எப்படிமா நல்லவரா கெட்டவராமா? முன்னவர்கிட்ட எப்போதும் வெளியே போயிட்டு இருப்பாரு, இந்தோனேஷியா போயிட்டு இருப்பாரு. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், அவர் தப்பு செய்யலாம், நீங்க தப்பு செய்யக்கூடாதுன்னு. அவர் யாரை வேணாலும் பார்க்கலாம், வைக்கலாம், எல்லாம் பண்ணுவாரு. எல்லாரையும் வெளியே தான் வச்சுக்குவாரு, வீட்டு வரையும் கூட்டு வர மாட்டாரு. சரியா? உங்ககிட்ட நல்லா அதே நேரத்தில் நீங்க வந்து ஆர்சம் வச்சிருக்கீங்க சொல்லி வீடியோ ஆனீங்க. நேற்று தான் பார்த்தேன், யாரோ ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு நீங்க எத்தனை வருஷத்தர வீடியோ. அது இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கார் வந்து போன ஜென்மத்துல வந்து பிள்ளையா வந்து பிறந்திருக்காரு. அவங்க பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து உங்கள்ட்ட பேசுனாங்க, பாத்தீங்க? நினைவு இருக்காமா? அப்ப நீங்க சொன்னீங்க இது வந்து உங்களுக்கு வந்து இப்ப புருஷன் இல்ல, பிள்ளை 2க்கு ஒண்ணு, இப்ப 3 பிள்ளை நீங்க பாத்துக்கணும். அவ்வளவுதான். நான் தான் சொன்னேனே, அவருடைய ஆன்மா வந்து உங்களை வந்து சந்தோஷமா இருக்க விடாது, விளக்கிரும். யாருக்கு எப்படிப்பட்ட கூட்டாளிகளை கூட விளக்கிரும். எவ்வளவு நல்ல நல்ல கூட்டாளிகளெல்லாம் உங்களுக்கு வந்து விளக்கி விட்டுருச்சு தெரியுமா? கரெக்டா இல்லையா?